மச்சான் சிவா எங்கடா? டேய் அவன் இந்த நேரத்துல எங்க இருப்பான்னு தெரியாதா? கண்டிப்பா ரேஷ்மா கூட தான் எங்கேயாச்சும் இருப்பான். டேய் மச்சான் நான் கிளம்புறேன்டா. வாய் உடச்சிரும் பாத்துக்கா. ஒழுங்கு மாதிரியே இருக்க முடியாது அவங்கள. என்ன சும்மா கிளம்புறான்னு இருக்கா? டேய் எனக்கு என்னவோ சரிப்பட்டு வராதுன்னு தோணுதுடா. என்னதான் இருந்தாலும் நான் ஆத்தியையும் ரேஷ்மாவையும் கடத்திருக்கேன்ல. ஹே, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. சும்மா அதே பேசிட்டு இருக்காதடா. மச்சான் மூடிட்டு உட்காரு. விக்ரம். வர்ஷா 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 என்னாச்சு உனக்கு? விக்ரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் வந்தா. அப்படிதானே வர்ஷா? இல்ல வர்ஷா வாடி. அமைதியா ராத்தி. என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி இவ்வளவு கோவமா இருக்க? வேண்டாம் விக்ரம், போதும், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். வர்ஷா பொய் தானே சொல்ற? இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ எங்கேயோ போய் முடிஞ்சிடும் போலயே. ஏதாச்சும் பண்ணி நிறுத்துங்கடி. ஆமா விக்ரம், அவ சும்மா விளையாடுறான். அப்படிதானே வர்ஷா? பா போலாம். இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். ஏ வர்ஷா, என்ன பைத்தியம் இது பிடிச்சிச்சா உனக்கு? இந்த பா சக்தி, அமைதியாரு. ஏய், என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? வர்ஷா ராக்கியனா அமைதியா இருங்க, நான் பேசணும். வர்ஷா நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. வர்ஷா ஒழுங்கா வா போலாம். சும்மா இருங்கடி கொஞ்ச நேரம். வர்ஷா உனக்கு என்னாச்சு? எனக்குலாம் எதுவும் ஆகல, நான் தெளிவா தான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம். வர்ஷா இப்ப எதுக்கு நீ தள்ளி போயிட்டு இருக்கா? நீங்க என்ன தள்ளிடுறதுக்கு முன்னாடி நானே தள்ளி போயிடலான்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஹே உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? ஆமா விக்ரம், நான் லூசு தான். நானா வந்து என்னோட லவ் ஃபர்ஸ்ட் சொன்னல, ஆனா நான் லூசு தான். வர்ஷா அமைதியே ராத்தி. ஆத்தி நீ அமைதியா இரு. நீ சொல்லு வர்ஷா, என்னாச்சு உனக்கு? எனக்குலாம் ஒன்றும் ஆகல, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. ஏய் நானா இப்ப வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன், பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா விக்ரம், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலாம் தான். வர்ஷா என்னடி ஆச்சு உனக்கு? ஆத்தி இவளுக்கு என்னதான் ஆச்சு? கேட்கலாம் இல்ல, சொல்ல ஆத்தி. சொல்லுடி ஆத்தி. விக்ரம் அது என்னன்னு இழுக்காம சொல்லு. விக்ரமண்ணா, இன்னைக்கு ஸ்ரீக்கும் விக்கிக்கும் அவங்களுக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல. ஆமா அதுக்கு என்ன போ? அதுக்கும் இவ இப்படி பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணும் புரியல. சாருக்கு எதுவும் புரியாது, தெளிவா சொல்லணும். வர்ஷா நான் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இரு. இத்தனை நாள் அமைதியா தானே விக்ரம் இருந்தேன். என்னடி உளறிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆத்தி நீ சொல்லு முழுசா. அதுக்குதான் நான் இங்க இருக்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்போ வர்ஷாக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தோம், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அது சீரியஸா எடுத்துக்கிட்டு வந்து இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. இதுல என்ன விஷயம் இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா விக்ரம், உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. டே லூசு விக்ரம், இது வரைக்கும் நீ இவ்வளவு ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிருக்கியா? போதுமா? வர்ஷா இதுதான் விஷயமா? நான் கூட வேற எதுவும் நினைச்சிட்டோம், அதுக்காக இப்படி பண்ற? என்ன என்ன ராக்கியண்ணா நீங்க இப்படி சொல்றீங்க? சாதாரணமா எனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் கிட்ட என்னன்னா எதிர்பார்ப்பா. அதுல இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையா? ஆமாமா ஆமா வர்ஷா, நீ எதிர்பார்க்கறது கரெக்ட் தான். இதுல விக்ரம் மேலதான் தப்பு. ஆமா ஆமா, டே விக்ரம் உன் மேலதான்டா தப்பு. என்னடா இப்ப திடீர்னு எல்லாரும் ஏமாத பழி போடுறீங்க? உண்மையா தானே சொல்றாங்க. என்ன பழி போடுறாங்கன்றீங்க? நான் தெரியாம தான் கேட்கறேன். நம்ம என்ன காலேஜ் படிக்கிறோமா இல்ல ஸ்கூல் படிக்கிறோமா? இல்ல இதுக்கப்புறம் நம்ம இன்னும் படிக்கணும், சம்பாதிக்கணும், நிறைய வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்க நல்லா தானே சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, நானும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். 1000 கஷ்டங்கள் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக என்ன எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. இன்னும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும்தான் பாக்கி. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை தானே. எதானாலும் எல்லாரும் ஒன்னா தானே பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். நான் உங்க கூட இப்படி கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு நான் இல்லாமே போகலாம்ல. வர்ஷா போதும் விக்ரம், எனக்கும் எதிர்பார்ப்புலாம் நிறையா இருக்கு. இப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. இதுலேருந்தே நல்லா தெரியுது உங்களுக்கு என் மேலே விருப்பமே இல்லைன்னு. அப்புறம் ஏன் தேவையில்லாம நம்ம பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு? அதனால தான் சொல்கிறேன், முடிச்சுக்கலாம். வர்ஷா போதும் நிறுத்து. அதே தான் நானும் சொல்கிறேன், நிறுத்திக்கலாமா? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? இவ்வளோ தூரம் சொன்னாலும் உங்களுக்கு புரியலையா? அது சரி, உங்களுக்கு எப்படி புரிய போகுது? நாம் என்ன அந்த காலத்திலே விக்ரம் வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்போதான் எவ்வளவோ மாறிடுச்சு. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்களும் தான் இருக்கீங்களே. போதும் விடுங்க, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. சரி பிரேக்கப் பண்ணிக்கலாம் சரிங்களா? இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. நானும் இனிமேல் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன், எதுவும் பழகவும் மாட்டேன். வர்ஷா என்ன விக்ரம், உங்களுக்கு ஒரு தடவை புரியாதா? அவ்வளோதான். சரி நான் கிளம்புறேன். விக்ரம் என்னடி பேச்சு நம்புறியா இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணுமா? ஹே வர்ஷா ஏய். விக்ரம் விக்ரம், இதுவே அவனுக்கு போதும். இந்த ஷாக்ல இருந்தே அவன் எப்ப வெளில வருவான்னு தெரியல. நான் கூப்பிட்டு போறேன். அடி பாவி வர்ஷா, இவ்வளவு நேரம் எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருந்த, இப்ப பாரு சலம் மாதிரி நிக்கிறேன். சரி சரி, அவளை கூட்டிட்டு ஓடி போலாம். டேய் மச்சான், செம்மையான ஆள்டா நீ. பிரேக்கப் பண்றேன்னு அவளை வாயடைச்சு அமிச்சிட்ட பத்தியா? பின்ன என்னடா, என்ன எதுனே தெரியாம அப்பாட்டு கொஞ்சம் பிரேக்கப் பண்ணா அதான். டே லூசு, அவ என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியுதுல்ல, ஒழுங்கா அவளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. சரிடா மச்சான்.
என்ன பார்க்குறீங்க குட்டி தங்கம்? உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே? உங்கள் அம்மா தான் உங்களுக்காக விஷ் பண்ண சொன்னாங்க. நீங்கள் இன்னைக்கு உங்களோட பர்த்டேவை சூப்பராக ஹாப்பியாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சவங்களோடலாம் நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்க, சரியா? ஹாய் சூர்யா தங்கம், உனக்கு பிடிச்சதை பண்ணு, ஹாப்பியாக இரு. ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? உங்கள் சன்னோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எத்தனாவது பர்த்டேன்னு தெரில, பட் சிறப்பாக சூப்பராக கொண்டாடுங்க. பாய். ஹாய் சுட்டி பையா, நீ சின்ன பையனா இல்லை பெரிய பையனான்னு தெரில, எந்த வயசாக இருந்தால் என்ன சேட்டை பண்ணாதானே லைஃப் நல்லாயிருக்கும். ஆமாம், நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், புரியுதா? சரி பாய். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொற்குடி சிஸ்டர், அம்புஜன் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஆமாம் சிஸ்டர், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுங்க. மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சரண்யா ராஜ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பிரித்தி லவ்ஸ் வீடியோ, ஏஞ்சல் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அர்ணா சுட்கி சிஸ்டர், பீஷ்மிதா பாப்பா எப்படி இருக்கீங்க? ஹாய் அப்சிபா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகத்தியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா தங்கம் எப்படி இருக்க? மகிஷாலி சிஸ்டர், எங்க உங்களை இப்பெல்லாம் ஆளே காணோம்? ஹாய் சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜோதி எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஞான செல்வி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர் 3 பேர் எப்படி இருக்கீங்க? என்ன பாதி பேருக்கு என்னாச்சு? இப்பெல்லாம் முன்ன மாதிரி கமெண்ட் பண்றதே இல்ல, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ? சரி விடுங்க, எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப வந்து எங்ககிட்ட பேசுங்க. பாய். ஹாய் அஞ்சலி ஹரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? உங்க குட்டீஸ்லாம் டிவியில போட்டு பாக்குறாங்கன்னு சொன்னீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களை நினைச்சா உண்மையாலுமே ரொம்ப பெருமையா இருக்கு சிஸ்டர்ஸ். பிகாஸ் ஒரு சில பேர்லாம் வந்து பொண்ணுங்க குட்டி பசங்களாம் அதில் பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாதுன்னு அப்பத்துலேருந்தே கண்டிஷன் போடுவாங்க. ஆனால் நீங்கள் பரவாயில்ல ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. இப்படி விடுறது தான் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நீங்களா என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சின்ன பசங்களுக்கு நம்ம அந்தந்த வயசு வரக்குள்ள இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் இருக்கும், இந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும்னு முன்னாடியே நம்ம சொல்லி கொடுத்தா தானே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஈஸியாக வெளில வருவாங்க. அதை பற்றி ஆல்ரெடி தெரிய போகுது. ஸோ அதனால் திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளே போய் மாட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாம் சிஸ்டர்ஸ், அதனால் நம்ம குழந்தைங்க ஒவ்வொரு ஏஜ் வரும்போது இந்த வயசில் இதெல்லாம் நடக்கும், இந்த வயசில் 4 பேர் பின்னாடி பக்கம் சுற்றுவாங்க, இந்த வயசில் இப்படி நடந்துக்கோ, நீ கெத்தாரு, நல்லா படி, நல்லா சம்பாதிச்சு பெரிய அளவா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்து வளங்க. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக வருவாங்க. ஆமாம் சிஸ்டர்ஸ், அப்புறம் ரொம்ப படினா தொலை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு எதில் திறமை இருக்கோ அதை மட்டும் வளர்த்து விடுங்க, சூப்பராக வருவாங்க. அஞ்சலி சிஸ்டர்ஸ், மறக்காமல் உங்கள் குட்டீஸோட நேம் சொல்லிடுங்க. நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுறேன். மறக்காமல் சொல்லிடுங்க. அப்புறம் நாங்கள் கேட்டோன்னு சொல்லிடுங்க. நான் ஏதாச்சும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்பவே மாறி போச்சு, இல்லை முன்ன மாதிரி இல்லை. ஸோ அந்தந்த வயசில் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துவோமே, சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தான் நான் பசங்களும் நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு. அதனால சொன்னேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை விட்டுருங்க. பாய். ஆமாம் சிஸ்டர்ஸ், நம்ம பசங்களுக்கு நாம தானே ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும், அதனால சொன்னேன். சரி விடுங்க. சாப்பிட்டீங்க எல்லாரும்? சாப்பிடலாம், மறக்காமல் சாப்பிட்டுங்க. ஹெல்த்தை பாருங்கள். நாம நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க நாம் பார்த்துக்க முடியும். அதனால சொல்கிறேன், சில நேரத்தில் நம்மளை யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க, நாமளே நம்மளை கவனிச்சிக்கிட்டா தானே. ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, டெய்லி வீடியோ பாருங்கள், டைம் கிடைக்கும் போது பாருங்கள். பாய். தனியாக இருக்கிற மட்டும் எனக்கு ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு. சரி ஓகே, நாளைக்கு சண்டே எல்லாரும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். குட்டீஸ் இருக்கவங்க குட்டீஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப அறுத்துட்டணும். சரி ஓகே, பாய். ஐயோ, எனக்கு சிவா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு பிடிச்ச பொண்ணு நானா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரு இனிமேதான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஒருவேளை நானா இருக்குமோ தெரியலையே. ஐயோ கடவுளே. இவ சிவா கூட இருப்பான்னு தானே கேள்விப்பட்டேன், இன்னும் தனியா இருக்காளே. சரி போய் பேசுவோம். ஹே ரேஷ்மா. ஐயா, என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அவருக்கு? பகல்லே கனவு காண்றாங்க போல மேடம். என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே. என்ன என்னையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயில போட்டுருவாங்க, இனிமே தொல்லையே இல்லைன்னு நினைச்சியா? நான் ஏன் உன்னை பத்தி நினைக்க போறேன்? ஆமா ஆமா, என்னை பத்தி எப்படி நினைப்பேன்? அதான் புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், லவ் பண்றதுக்கு ஒரு ஆளு கிடைச்சிருக்காங்கல்ல. இங்க பாத்து தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ போ. ஓ, என்னை பார்த்து அப்படியே பம்பிட்டு இருந்த, இன்னைக்கு நான் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கேன். அது திமிரா வேற பேசுற. நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படலாம்? ஆமா ஆமா, அதான் வீடு பொண்ணு ஒரு பொண்ணையே தூக்குறீங்களே, அப்படி எப்படி பயப்படுவீங்க? தெரியும். யார் சொன்னா உனக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லை. நடிக்காதடி, தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு தானே உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. நீ என்ன நினைச்சிக்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளம்பலையா நீ? ஆமா, எங்க நீ ஷிவா லவ் பண்றியாமே? அப்படியா? உனக்கு யார் சொன்னா? அப்படிலாம் எதுவும் இல்லை, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, நீ கிளம்பு. அப்படியா?
நீ மட்டும் என்ன தனியா இருக்க? யார் கூட வந்த? நான் தனியா வருவேன், யார் கூட வேணா வருவேன், உனக்கு என்ன? ஏய், ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதான் தெரியுதுல்ல, கிளம்ப ஃபர்ஸ்ட். அது என்ன எனக்கு துரத்துதலே குறியா இருக்க? அப்ப வேற யாராச்சும் புதுசா யாரையும் மீட் பண்ண போறியா என்ன? நான் மீட் பண்றேன், பண்ணல, நீ இஷ்டம், உனக்கு என்ன? ரொம்ப பேசாதடி, உன் கூட்டத்துக்கே ஆப் வைப்பேன். ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சிவா தானே லவ் பண்ற, எப்படி நீ அவனை லவ் பண்ற நானும் பாக்குறேன். இந்த பாட்டி போயிரு சொல்லிட்டேன். என்னடி நானும் பக்கம் ஓவரா பண்ற, ஒன்னு விட்டான்னு வையேன். ஏய், நீ உட்கார் ரேஷ்மா. என்ன வந்து இவ்வளவு அடிக்க கை ஊங்கிட்டு இருக்கா? அவன் என் ஃப்ரெண்டு, நாங்க நார்மலா இருக்கோம். இல்லையே, இது வரைக்கும் நீ அவளோட ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதோ பாரு, இன்னொரு தடவை நீ ரேஷ்மாவுக்கு தொல்லை கொடுக்கறத பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கிளம்பு நீ. ஏய், அவ்வளவு என்ன லுக் விட்டுட்டு இருக்கா? கிளம்பு. ஓவரா தான் பண்றாங்க. மனம் அதெல்லாம் போதும், கிளம்பு ஃபர்ஸ்ட். சாரி சிவா, என்னால தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இவளுக்கு ஒரு வழி பண்ணணும். ஆமா சிவா, நம்மள சும்மா விட மாட்டேன்னு தான் சொன்னான். நம்ம கேங்கே ஏதோ பண்ணுவான்னு தான் சொன்னான். என்னதான் பண்றான்னு பார்க்கலாமே. ஐயோ போச்சு, என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு. அவளை எப்படி இனிமே நான் காப்பாத்துவேன்? ஏய் லட்சுமி, சும்மா உட்காந்துட்டே அழுதுட்டு இருக்காம போய் டீ வச்சு எடுத்துருவான், தலை வலிக்குது. உங்களுக்கு என்ன, என் பொண்ணு நான் விட்டு வந்துட்டேன்ற கவலையில நான் இருக்கேன். அதெல்லாம் அவளுக்கு தெரியும், நீ போ. என்னங்க தெரியும்? அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏய், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது. ஸ்டேஷன்ல நீ பண்ணதுக்கே நான் உன்னை அரைஞ்சிருக்கணும். நானும் உன் மேல கை வைக்க கூடாதுன்ட்டு அமைதியா இருக்கண்டி. ஓ அப்படியா? நேத்தான பசங்களுக்காக என்ன அடிக்கிறேன்றீங்கல்ல, வைங்க பார்க்கலாம். இதோ பாரு, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அங்க போய் சந்தோஷமா இருப்பா. அப்படியே இல்லைனாலும் இருக்கணும்னு வேண்டிக்க. ஓ எங்க புரிஞ்சுக்கோங்க, வேணாங்க அவன் நமக்கு. லட்சுமி, எங்க பாருங்க, இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. இன்னைக்கு நைட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாங்க ப்ளீஸ்ங்க. ஏன் லட்சுமி இப்படி பண்ணிட்டு இருக்க? உண்மையாலுமே அவன் சந்தோஷமா இருப்பாடி. அவ என்கிட்ட சொன்னான், நான் அங்க இருக்கிறதுதான் ஹாப்பியா இருக்கான்னு. எங்க அந்த பையன்லாம் வேணாங்க. நம்ம 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 சொந்தத்திலேயே பார்த்து ஒரு பையனா பார்த்து கட்டி வச்சிடலாங்க. எதுக்கு லட்சுமி இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? என் வழி எனக்கு தாங்க தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்டி, என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? ஏங்க, ஏதோ அந்த நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, சரி நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டு பார்ட்னரா இருக்கீங்க, எந்த சொத்து வெளில போகாது, எப்படி இருந்தாலும் இவளுக்கும் வரும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லாதவனுக்கு பிடிச்சி கட்டி வைக்கிறேன்றீங்க, கட்டி வச்சிட்டீங்க. ஏய், என்னடி வளர்ற? என்னன்னா இருந்தாலும் விக்கியும் அவனோட பையன் தாண்டி. ஏங்க வாய்க்கு வேணா சொல்லலாங்க. என்ன நான் வாய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன்? ஏண்டி, பெத்து எடுத்தா மட்டும் தான் பிள்ளையாடி? பிள்ளையா நினைச்சு வளர்த்தா யாரா இருந்தாலும் யாருக்கு போய் பிள்ளைதான். இது எப்படிங்க முடியும்? என்ன இது எதுவுமே தெரியாதுங்க. அப்புறம் ஏண்டி என் ஃப்ரெண்டு வந்து நம்ம கிட்ட பொண்ணு கேட்கல மண்டே ஆட்டின சரின்னு? அது ஏதோ இப்ப நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தெரியாம சொல்லிட்டியா? ஆமாங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அப்புறமே தானே யோசிச்சு பார்த்தா எல்லாம் தெரியுது. உங்களால எனக்கு சுத்தமா பிடிக்கல, பார்க்கவே எரிச்சலா வருது. இதெல்லாம் ரொம்ப தப்புடி. ரொம்ப பெரிய பாவம் பண்ற நீ. என்ன பண்ணாவும் உன்னைய பிடிக்கலன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு பிடிக்கல. நீ ஒண்ணும் வாழ போறதில்ல, நம்ம பொண்ணுதான் வாழ போறா. அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ பாத்துப்பா. நீ உன் வேலையை மட்டும் பாரு. இல்லங்க, என்னால அப்படி உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் இப்பயே போய் என் பொண்ணு கூட்டிட்டு தான் வர போறேன். ஏ லட்சுமி, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் போய் கூட்டிட்டு வரதான் போறேன்.